அவனோட லைஃப் வேறு லெவலாக இருக்குது. அவனோட க்ரோத் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. நம்ம மட்டும்தான் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குதா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கம்பேரிசன் தான் உன்னை ஸ்லோ பண்ணுது. நீ உன்னோட ரேஸில் இல்லை, மற்றவங்களோட ட்ராக்கில் ஓடுற. அதுதான் நீ டயர்டாக, கன்ஃபியூஸ்டாக, ஸ்ட்ரக் ஆகிற. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் யாரோடவோ சக்ஸஸ், யாரோடவோ ஃபாரின் ட்ரிப், யாரோடவோ பைக், இதெல்லாம் பார்த்த உடனே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த ஒரு தாட் உன் ஸ்பீடை குறைக்குது, ஃபோக்கஸை பிரேக் பண்ணுது. நீ உன்னோட ஜேர்னியை என்ஜாய் பண்ணாமல் மற்றவங்களோட ஹைலைட்ஸை பார்த்து உன்னையே நீ டவுட் பண்ண ஆரம்பிக்கிற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத் இருக்குது. ஒருத்தன் 25 செட்டில் ஆகிறான், இன்னொருத்தன் 35 ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் எல்லாரும் அவங்களோட லைஃப்பில் வின் பண்ணலாம். பைக் ரைடு மாதிரி தான் லைஃப்பும். நீ க்ரூசர் பைக் ஓட்டுற, அவன் ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுறான். ஸ்பீடு கம்பேர் பண்ணால் நீ எப்பவும் பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ ஒருத்தனை கம்பேர் பண்ணும்போது நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தை மறந்துடுற. நீ எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கன்னு பார்க்கவே இல்லை, இன்னொருத்தன் எவ்வளோ முன்னாடி போயிருக்காங்கிறதையே பார்க்குற. அதுதான் உன்னோட கான்ஃபிடென்ஸை ஸ்லோவாக்குது, ஆக்ஷனை ஸ்லோவாக்குது, லைஃபவே அது ஸ்லோவாக்குது. கம்பேரிசனை விடு, காம்படிஷன் வேண்டாம், கிளாரிட்டியும் வேண்டாம். நேற்று இருந்த உன்னை விட இன்னைக்கு நீ பெட்டராக இருந்தால் அதுதான் ரியல் க்ரோத். டெய்லி ஸ்மால் ரைடு, டெய்லி ஸ்மால் ப்ராக்ரஸ், அதுதான் லாங் ஜேர்னியை பில்டு பண்ணும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்பீடு, ஃபோக்கஸ் ஆன் யுவர் டைரக்ஷன். மற்றவங்களோட லைஃப்பை பார்த்து உன்னோட ஜேர்னியை டவுட் பண்ணாத. நீ லேட்டாக இல்லை, நீ தப்பான பாதையிலையும் இல்லை, உன்னோட டைமிங்கில் கரெக்டாக இருக்க. கம்பேரிசன் உன்னை ஸ்லோ பண்ணும், ஆனால் ஃபோக்கஸ் உன்னை அன்ஸ்டாப்பபிள் ஆக்கும். ரைட் யுவர் லைஃப் ஆன் யுவர் வே. தேங்க்யூ. இதே மாதிரி கண்டென்ட் பார்க்க என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. சின்னதாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.